டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் ஜனாதிபதி, பிரதமர் ஹரணி அமரசூரிய, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட 31 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2 ஆம் தேதிகளில் இது தொடர்பாக 2 அமைச்சரவை முடிவுகள் எட்டப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தெரிவிக்காமல் அமைச்சரவை முடிவு எட்டப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் 2022 ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும் இந்த 2 அமைச்சரவை முடிவுகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கை குடிமக்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அணுக அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இந்தியா இலங்கையில் உள் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்முதல் செயல்முறைக்கு மாறாக திட்டத்தை இந்திய நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது எனவும் மற்றும் சட்டவிரோதமானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. இது இலங்கையின் இறையாண்மை, தேசிய பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் ஒரு வெளிநாட்டு அரசு தலையிட வாய்ப்பளிக்கும் என்றும் இது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறல் என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவுடன் தற்போதுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை செல்லாததாக்கும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த அடையாள அட்டை திட்டத்தை செயற்படுத்துவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ඉන්දියානු සමාගම් වලට පමණක් නිර්මාණය කිරීමට සමත් වන ආකාරයට දැනට ඉන්දියාවේ රට තුළ ඉන්දියානු සමාගම් සඳහා පමණක් විවෘත වෙන පරිදි ටෙන්ඩර් කැඳවලා තියෙනවා.